ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிரவுண்ட் கார்டனில் கொஞ்சம் சீட்ஸ் போடுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் விதைகள், கொஞ்சம் முளைச்சி வளர்ந்துட்டுருக்கு. இது இன்னொரு இடத்துல போடலாம். ஸோ லேண்ட் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கிரவுண்டில் போடுறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஆரஞ்சு மேரிகோல்டு, எல்லோ மேரிகோல்டு இந்த பக்கம் போட போகிறேன். இது அமர்லீஸ் பிளான்ட் இருக்குது இது பக்கத்தில். ஸோ இதில் தான் நான் இந்த விதைகள் தூவி விடுறேன். இது மேரிகோல்டு, எல்லோ அண்ட் ஆரஞ்சு இதில் போட போகிறேன். ஸோ இந்த விதைகள்லாம் நமக்கு மேக்ஸிமம் 3 டேஸில் முளைச்சி வளர ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால சீக்கிரமாக முளைப்பு திறன் இருக்கும், மழை தண்ணி இருக்குது. ஸோ அதனால் மழை டைமில் நான் எப்போவுமே விதைக்கிறது வழக்கம். இது கிரவுண்டுங்கிறதுனால நான் அப்படியே விதைகளை தூவி விட்டுட்டேன். இப்போ நீங்கள் டெரஸில் வச்சுருக்கீங்க, பால்கனியில் வச்சுருக்கீங்க தொட்டியில் அப்படின்னா தொட்டியில் மண் கலவை ரெடி பண்ணிக்கோங்க. பாதி அளவுக்கு தோட்ட மண்ணோட கொஞ்சம் ஒரு 1/4 பங்கு உரம் சேர்த்துக்கோங்க, 1/4 பங்கு கோகோபேட் சேர்த்துக்கோங்க. கோகோபேட் சேர்க்கும் போது மாய்ஸ்சர் இருக்கும், செடிகள் சீக்கிரமாக வாடாது. அது மட்டும் இல்லாமல் வேர் விட்டு வளர்கிறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதனால் கோகோபேட் சேர்த்துக்கோங்க. 1 கிலோ 2 கிலோ பார் கடைகளில் விற்கிறாங்க. ஸோ அதை நம்ம வாங்கி தண்ணியில் ஊற விட்டு மண்ணோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன உரம் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்து நம்ம பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி விதைகள் போடலாம். விதைகள் போட்டு 3லேருந்து 5வது நாள் நமக்கு 2 இலை விட்டு வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்த அப்டேட் அப்புறமா பார்க்கலாம். செடிகள் எப்படி முளைச்சி வளருதுன்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.